நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ. யாரெல்லாம் என்கிட்ட ஸ்கூல் ஐடி கார்டு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்கூல் ஐடி கார்டு சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான். இதுதான் இந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஐடி கார்ட்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும் பல்காக ஒரே கிளிக்கில். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயத்த முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ப்ரிப்பரேஷன் என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த ஐடி கார்டை நம்ம ஈஸியாக ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடி கார்டுக்கு தேவையான டேட்டாஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். நான் சில விஷயங்களை இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை? ஐடி கார்டு கிரியேட் பண்ண தேவையான ஃபோட்டோஸ் தேவை. நீங்கள் எவ்வளோ, அதாவது இது மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கணும். ஃபோட்டோஸில் நம்பரிங் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஐடி கார்டு இப்போ காலேஜில் போய் ஐடி கார்டு எடுக்க போகிறேன் அப்படின்னா, அங்கே நான் ஒரு ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த ஃபார்மை ப்ரொவைட் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா கலெக்ட் பண்ணுவேன். அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்க என்ன பேட்ச்சு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். அதில் மேலே இந்த ஃபோட்டோ நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரையும் நான் அந்த ஃபார்மில் எழுதி வச்சுருப்பேன். அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் இன்புட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் அந்த டேட்டாவை இன்புட் பண்ணணும். இந்த மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தான். இது நீங்களாவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபோட்டோ நம்பர், அடுத்தது நேம், டிபார்ட்மெண்ட். நீங்கள் ஐடி கார்டில் என்னென்ன விஷயம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை தனித்தனி காலமாக இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆதார்லாம் தேவையில்லை அப்படின்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபாதர்ஸ் நேம் தேவையில்லை, அட்ரஸ் தேவையில்லை. இப்போ நான் சிம்பிளாக ஒரு ஸ்கூல் ஐடி கார்டு தான் பண்ணுறேன். அந்த ஸ்கூலில் என்ன ஸ்டூடெண்ட்டோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட பிளட் குரூப் மட்டும் தான் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்களாவே இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இதை நான் க்ரியேட் பண்ணது, ஓனாக க்ரியேட் பண்ணது. நீங்களாவே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபோட்டோ நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோ நம்பர்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட அந்த கிளைண்ட்டோட ஃபோட்டோ நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஃபுல்லாகவே டிஎஸ்சி 01245 அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ நம்பர் என்னவோ அந்த நம்பர் ஃபுல்லாகவே இங்கே என்ட்ரு ஆகணும். அப்போ தான் இது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோவை டிடெக்ட் பண்ணி கொண்டு அட்டாச் பண்ணும். எப்படின்றத உங்களுக்கு நான் டெமோ காமிக்கும் போது புரியும். இந்த மாதிரி ஃபோட்டோ நம்பரை கரெக்டாக இங்கே டைப் பண்ணணும். அடுத்தது நேம், அவங்களோட நேமு, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு, பேட்ச்சு, நீங்கள் என்ன டேட்டா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவை இங்கே ஃபுல்லாக நீங்கள் இன்புட் பண்ணணும். இன்புட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஷீட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த எக்ஸல் ஷீட்டை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் தேவை. இப்போ நான் ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐடி கார்டில் எனக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன தேவை அப்படின்ற டெம்ப்ளேட் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் நேமு இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இது மாறவே போகிறதில்ல. இந்த ஃபோட்டோ மட்டும்தான் மாறும். அதனால் இந்த ஃபோட்டோ நான் எம்டியாக வச்சுட்டேன். கீழே நேம் கொடுக்க போகிறேன். அடுத்தது அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் இங்கே அந்த ஸ்பேஸ் எல்லாம் எம்டியாகவே வச்சுருக்கேன். இதோட ஒரிஜினல் கார்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி அவுட்புட் வரணும் அப்படின்றத இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஆக்சுவலி டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை இந்த மாதிரி தான் நம்ம ஜெனரேட் பண்ணணும். நான் இதெல்லாம் இப்போ எனக்கு நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் வரணும், இந்த இடத்துல அவங்களோட ரோல் நம்பர் வரணும், டிபார்ட்மெண்ட் வரணும், இந்த இடத்துல பார்கோடு வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம காமிச்சு அவங்ககிட்ட நம்ம சைன் அப்ரூவல் வாங்கியாச்சு. அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் என்னென்ன வேரியபிள்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் வரணும், ஆதார் நம்பர் வரணும், மொபைல் நம்பர் வரணும், பேட்ச் வரணும். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெனரேட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்து இந்த இடத்துல எம்டியாக கொடுத்துருங்க. அது இந்த இடம் எந்த கண்டென்ட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இடத்துல டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ண போகிறோம், ஃபியூச்சரில் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு வேரியபிளாக வருதோ அந்த வேரியபிள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு எம்டியாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எல்லா கார்டுக்குமே சேமாக வரும். அதனால் அதை ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு வேரியபிள்ஸை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் கொடுத்துடணும். எம்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் கொடுக்க போகிறேன், ஆதார் நம்பர் கொடுக்க போகிறேன், மொபைல் நம்பர் கொடுக்க போகிறேன், பேட்ச் கொடுக்க போகிறேன், ஃபாதர்ஸ் நேம் கொடுக்க போகிறேன், அட்ரஸ் கொடுக்க போகிறேன். எங்கெங்கே கொடுக்க போகிறேன், அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணி அந்த இடத்த எம்டியாக வச்சுட்டு இதை ஒரு டெம்ப்ளேட்டாகவும் செப்பரேட்டாக சேவ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தேவை? ஃபோட்டோஸ் தேவை. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் கொடுக்க போகிறீங்களோ, எவ்வளோ அது 500, 1000 எவ்வளோ இருந்தாலும் அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக அங்கே இருக்கணும். ஃபோட்டோ நம்பர் இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதே சேம் நம்பர் உங்களோட டேட்டா ஷீட்டில் கரெக்டாக என்ட்ராகிருக்கணும். இந்த ஃபோட்டோ நம்பர்னு இருக்கிறது கரெக்டாக கொடுக்கணும். இது சேஞ்ச் ஆகவே கூடாது. அடுத்தது ஸ்டூடெண்ட்டோட நேமு, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டு, பேட்ச், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக என்னென்னையோ அதை நீங்கள் கரெக்டாக இங்கே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் டேட்டா ஷீட்டை சேவ் பண்ணிடுறேன், டேட்டா ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் தேவையான டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 3 விஷயம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்,
ஐடி கார்டு ஜெனரேட் பண்ண போகிறோம் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக. நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஃப்ரம் த பிகினிங் அகைன் நான் உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணோன்னே ரொம்ப சிம்பிளாக ஓப்பன் ஆகிடும். இதுதான் இந்த சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வேணாலும் நியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பாரத் காலேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கார்டு மட்டும் ரெடி பண்ண போகிறீங்களா இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ண போகிறீங்களா? ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் கார்டுனா ஒரே ஒரு கார்டு, ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான், பேக் சைடு கிடையாது அப்படின்னா ஃப்ரண்ட்டு. இல்லை நான் 2 பக்கமும் பண்ண போகிறேன்னா போத் சைடு. அடுத்தது கார்டு லே அவுட் ஹரிசாண்டலா இல்லை வெர்டிகலா, நீங்கள் எப்படி கார்டு பண்ண போகிறீங்க? ஹரிசாண்டல் பண்ண போகிறீங்களா வெர்டிகலாக பண்ண போகிறீங்களா? ஸ்கூல் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக பண்ணுவோம், காலேஜ் கார்டெலாம் வெர்டிகலாக பண்ணுவோம். இப்போ நான் வந்து வெர்டிகல் செலக்ட் பண்ணிக்கிறேன். வெர்டிகல் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன சைஸ் வேணும், வித் எவ்வளோ சைஸ் வேணும், ஹைட் எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்றத வச்சுட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கார்டு வந்து கிரியேட் ஆகிடும். கார்டு கிரியேட் ஆகிடுச்சிங்களா? இது வந்து ஃப்ரண்ட் கார்டு, இது பேக் கார்டு. நீங்கள் ஃப்ரண்ட் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும் தான் ஜெனரேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஹரிசாண்டல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு கார்டு வந்து ஜெனரேட் ஆகும். வெர்டிகல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கார்டு வந்து ஜெனரேட் ஆகும். இதெல்லாம் சிம்பிள் தான், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து கார்டுக்குள்ளே போயிட்டேன், அதாவது ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணி உள்ளே போயிட்டேன். இப்போ ப்ராஜெக்ட் உள்ளே போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். மேலே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட்டு, அடுத்தது டெம்ப்ளேட்டு, அடுத்தது ஃபோட்டோ, டெக்ஸ்ட்டு, பார்கோடு, கியூஆர் கோடு, இன்னும் வந்து கார்டு ஹோல்டர் சிக்னேச்சரு, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேக்கில் ஏதாவது நீங்கள் லோகோலாம் ஆட் பண்ணணும்னா இது மாதிரி நிறைய இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த 3 ஆப்ஷனை எல்லா கார்டுக்கும் சேம் அப்படின்றதால இதை நான் வேரியபிள் பண்ணலை. அதாவது கார்டு ஹோல்டர் சிக்னேச்சர் இப்போ நம்ம ஹெச்எம் சைனோ இல்லை பிரின்சிபல் சைனோ போடுறோம் அப்படின்னா அது எல்லா கார்டுக்குமே சேம். அதனால் அதை நான் இந்த வேரியேஷனில் நான் ஆட் பண்ணலை, நான் டெம்ப்ளேட்லேயே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஹெச்எம் சைன் அங்கேயே ஆட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சைன் கொடுத்துட்டேன், சைன் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து வேரியபிள் கிடையாது, அதனால் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஜேபேக்காக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலமாக ஹேண்டில் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி கியூஆர் கோடு, இது வந்து காலேஜோட கியூஆர் கோடு, இந்த காலேஜோட கியூஆர் கோடுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேரியபிளாக ஒரு கார்டுக்குமே மாறும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் சாஃப்ட்வேர் மூலமாக ஒர்க் பண்ண போகிறீங்க. எல்லா கார்டுக்குமே சேம் அப்படின்னா ஒரு டைம் ஜெனரேட் பண்ணி அதை நீங்கள் மெர்ஜ் பண்ணி ஜேபேக் லேயராக வச்சுருங்க. இங்கே என்னென்ன மாறப்போகுது, டேட் ஆஃப் பர்த் மாறும், ஆதார் மாறும், மொபைல் நம்பர் மாறும், பேட்ச் மாறும், ஃபாதர்ஸ் நேம் மாறும், அட்ரஸ் மாறும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்து மாறும். பட் இங்கே இருக்கிற இந்த காலேஜ் அட்ரஸு, காலேஜ் நேமு, இந்த கியூஆர் கோடு, இது எல்லாமே எல்லாருக்குமே சேம் அப்படின்றதால நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம், ஒரே லேயராக வச்சுட்டோம். புரிஞ்சிருச்சா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிட்டு இங்கே கீழே இருக்கிற 3 ஆப்ஷன் நமக்கு இப்போதைக்கு நம்ம அதை பார்க்க போகிறதில்ல, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே மேலே இருக்கிற இந்த விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு வந்து தேவை. இப்போ நான் இந்த காலேஜுக்கு நான் கிரியேட் பண்ணும்போது நான் பார்கோடுமே ஆட் பண்ண போகிறேன். பார்கோடு எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரண்ட் கார்டை கிளிக் பண்ணியிருக்கிறேன், டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து எங்கே டெம்ப்ளேட் வச்சுருக்கணும் அந்த டெம்ப்ளேட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஐடி கார்டு சாம்பிளில் போயிட்டு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் கார்டு ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி கார்டு உள்ள டெம்ப்ளேட் ஆட் ஆகிடுச்சிங்களா? அண்ட் தென் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் கார்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே பேக் கார்டு கிளிக் பண்ணி எம்டிஆர் இல்லைங்களா, இங்கே டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி பேக் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். பேக் டெம்ப்ளேட் எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் கொடுத்துட்றோம். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு எங்கெங்கே என்னென்னலாம் வேணும் அப்படின்றத நம்ம உள்ளே ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் என்ன வேணும், இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதானே ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபோட்டோ வேணும், இந்த இடத்துல பிளட் குரூப் வேணும், நேம் வேணும், அடுத்தது அவங்களோட ரோல் நம்பர், அடுத்தது டிபார்ட்மெண்ட்டு, அடுத்தது இந்த இடத்துல ஒரு 4 சென்டென்ஸ் வருது. 1 2 3 4 வருது. அதில் 1 வந்து பார்த்தீங்கன்னா பார்கோடு. இது மாதிரி நம்ம அங்கே வந்து டிசைன் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் ஒன் இது மாதிரி நீங்கள் ஒரு கார்டு மட்டும் தான் டிஃபைன் பண்ண போகிறீங்க. மீதி இருக்கிற எல்லா கார்டுமே அதே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஃபஸ்ட்டு கார்டு மட்டும் தான் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ எனக்கு ஃபஸ்ட் என்ன தேவை, ஃபோட்டோ தேவை. இங்கே ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோவை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஒரு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இங்கே ஆட் ஆகிடும். வந்துருச்சிங்களா ஃபோட்டோன்னு? இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து எந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இதை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இதை நான் வந்து பெருசு சின்னது பண்ண போகிறேன். இப்படி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிடு. இப்போ வந்து ஃபோட்டோ இந்த இடத்துல ஃபோட்டோ வரணும். இதுதான் வந்து நமக்கு சாம்பிள். அடுத்தது என்ன வரணும், நேம் வரணும், அடுத்தது அவங்களோட ரோல் நம்பர் வரணும், டிபார்ட்மெண்ட் வரணும். 3 டெக்ஸ்ட் இருக்குது, 3 டெக்ஸ்ட் லேயர் இருக்குது. இப்போ 3 டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபோட்டோக்கு கீழே பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கா, ஃபோட்டோவுக்கு கீழே டெக்ஸ்ட்டு. இப்போ டெக்ஸ்ட் காலமில் 1 2 3
3 டைம் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டைம்ஸ் எனக்கு டெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் வந்து ஆட் ஆகிடும். இப்போது இதை நான் ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே நான் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இது வந்து நேம்காக நான் வந்து சைடில் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு நேம் வந்து சென்டரில் வேணும், சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக வேணும். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா அலைன்னு இருக்கும், இதில் வந்து சென்டர் கொடுத்துருங்க. சென்டர் வந்துருச்சா? அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணும், நீங்கள் என்ன ஃபாண்ட் இதில் ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். என்ன ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு இந்த மாதிரி போல்டு ஃபாண்ட் கொடுப்பேன். இது கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் வெயிட்லாம் கிடைக்கும், போல்டு செமி இது மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். இந்த மான்ஸ்ட்ரேட் அப்படின்ற ஃபாண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபாண்ட்டு இது வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் வரும், அதனால தான் இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லா ஃபாண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும், பட் சைஸ் மட்டும் வேரி ஆகும், அதனால் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது சைஸ் வந்து நான் 10 கொடுத்துக்கிறேன், ஏன்னா நேம் கொஞ்சம் பெருசாக வேணும் இல்லைங்களா, அது மாதிரி கொடுத்துட்டு இப்போ போல்டுக்கு பதிலாக செமி போல்டு அப்படி நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சேஞ்ச் பண்ண இங்கே எனக்கு கண்டென்ட் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி எனக்கு என்ன கலர் வேணும், நேம் மட்டும் இப்போ ரெட் கலரில் கொடுக்கணும்னா ரெட் கலர் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் நேம் கொடுத்துட்டேன். அடுத்தது அவங்களோட ரோல் நம்பர் இப்படி கொடுத்துட்டு அகைன் நான் வந்து சென்டர் கொடுத்துட்றேன். இது எனக்கு இதே கலரில் வேணும், பட் கொஞ்சம் மீடியம் இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் போல்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சம்திங் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது அகைன் வந்து இன்னொரு காலம் எடுத்துக்கோங்க. இது எடுத்து இங்கே வைக்கிறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்காக வச்சுட்டு அலைன்மெண்ட் வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். இது ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் கலர் வேரியேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு லேயரையும் கிளிக் பண்ணி இங்கே கலர் வந்து வேரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அவங்களோட ரோல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன தேவை, அகைன் இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பார்கோட் இருக்குது. பார்கோட் இருக்கு இல்லைங்களா, இப்போ பார்கோட் நம்ம ஆட் பண்ணணும். இப்போது இங்கே பார்கோடு பாருங்கள், நேம் அதாவது அந்த லெட்டருக்கு கீழே பார்கோடு, இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். பார்கோடில் நிறைய டைப் இருக்குது. இதில் கோடு 128 அப்படின்றத நம்ம வந்து காலேஜஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம். கோடு 128 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்கோடு மேலே ஆட் ஆகிடும். இதை ட்ராக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டர் மட்டும்தான். நீங்கள் எப்படி வேணும், எங்கெங்கே வேணும் அப்படின்றது நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டேட்டா உள்ளே ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு, நீங்கள் சின்னதாக வேணால் சின்னதாக வச்சுக்கலாம், பெருசாக வேணால் பெருசாக வச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் கார்டை டிஃபைன் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் என்னென்னலாம் வரும்ன்ற டிஃபைன் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், அது என்ன அப்படின்னா பிளட் குரூப். இந்த இடத்துல பிளட் குரூப் கொடுக்கணும் இல்லைங்களா. அகைன் ஒரு டெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி கொண்டு வரேன். ட்ராக் பண்ணி கொண்டு வந்து எவ்வளோ சின்னதாக வேணுமோ, இப்போ நான் வந்து சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளோ பெருசு வேணாம், கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். இப்படி சென்டர் பண்ணிவிட்டு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் தான் வேணால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் ஆட் ஆகணும்னா அதுக்குள்ளே ஆட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் பேஜ் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு கார்டு ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், பேக் சைடு டிசைன் பண்ண போகிறோம். பேக் சைடு கிளிக் பண்ணிக்கோங்க. பேக் சைடு கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்னென்னலாம் கொடுக்கணும், இதுக்கு ஒரு லெட்டர், இதுக்கு ஒரு லெட்டர், இதுக்கு ஒரு லெட்டர், 3 4 5 6 7 டெக்ஸ்ட்டு நமக்கு தேவை. அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே தேவையில்லை. 7 டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் தேவை. 1 2 3 4 5 6 7. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே, இது இங்கே, இது ஆக்சுவலாக நேம் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். இப்படி நான் வச்சுட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். அடுத்தது கடைசியாக வந்து அட்ரஸ். அட்ரஸ் எவ்வளோ பெருசு வரும், ரொம்ப பெருசாக வரும் இல்லைங்களா. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே எனக்கு அட்ரஸ் வரணும். அதனால் இப்படி நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஏரியாவை. ஓகே, இப்போது பேக் சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதைய ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவை அப்படின்னா சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்க்டாப்பில் போயிட்டு பாரத் காலேஜ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டீங்கன்னா
இது வந்து இன் ப்ராசஸ்டு, அதாவது நடுவில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலாக நமக்கு இருக்கும். எப்போ வேணால் இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கடைசியாக இப்போ நம்ம என்னென்ன இடத்துல என்னென்ன வேணுன்றதை நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணணும் இல்லைங்களா. நம்ம ஃபோட்டோ எல்லாம் பிளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பிளேஸ் ஹோல்டரை ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, டேட்டா ஷீட்டு. இந்த டேட்டா ஷீட்டை உள்ளே ஆட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் டேட்டாவில் போயிட்டு நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா எக்ஸல் ஷீட்டு, இந்த எக்ஸல் ஷீட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே லோட் ஆகிடும். லோட் ஆகிடுச்சா? லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டேட்டா ஷீட் நமக்கு காமிக்கும். நம்ம அப்லோட் பண்ண டேட்டா ஷீட் இங்கே காமிக்கும். நேமு எல்லாமே இங்கே கரெக்டாக காமிக்குதான்னு பார்த்துக்கோங்க. அவங்களோட ஃபோட்டோ நம்பரு என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோவை எங்கே ஆட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். இங்கே ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணி அது ஃபோட்டோ நம்பர் தான் நம்ம ஃபோட்டோ காலம். இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுற காலம் வந்து ஃபோட்டோ நம்பர். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத கிளிக் பண்ணி, இப்போ நான் ஃபோட்டோ லொக்கேஷன் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா ஃபோட்டோஸ், இதுதான். இதை நீங்கள் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ரீஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்கோ இங்கே உங்களுக்கு எக்ஸல் ஷீட்லேயே லோட் ஆகிடும். இவங்களோட ஃபோட்டோ எது, இவங்களோட ஃபோட்டோ எது, இவங்களோட ஃபோட்டோ எதுன்றது ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணிடும். ஏன்னா ஆகாஷோட ஃபோட்டோ நம்பர் 1, அப்போது 1வது நம்பர் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதுவே எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடும். அஜய் 2, அஜயோட ஃபோட்டோ எங்கே இருக்கோ எடுத்து இது மாதிரி ஆட் பண்ணிவிடும். இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே மேலே பாருங்கள், இப்போது ஃபோட்டோ நம்பர் இங்கே ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோட லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷனை கிளிக் பண்ணுங்கள். அகைன் டெஸ்க்டாப்பில் போயிட்டு நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி அதாவது மேப் பண்ணிட்டோம். மேப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிளட் குரூப் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு இது என்ன நிறைய காமிக்குது இல்லைங்களா, இதில் எனக்கு பிளட் குரூப். அதில் இது ஆக்சுவலாக இது எதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸல் ஷீட்டில் மேலே இருக்கிற இந்த காலம் இதுதான் உங்களுக்கு வந்து இங்கே ட்ராப் டவுனில் காமிக்கும். அலைன்மெண்ட் வந்து சென்டர் வச்சுக்கலாம். சென்டர் வச்சுட்டு இப்போ அடுத்தது இப்போ ஃபோட்டோவை கிளிக் பண்ணி என்ன இது வந்து ஃபோட்டோ நம்பராக இதை எடுத்துக்கணும். வந்துருச்சா? அடுத்தது நேம், இதை கிளிக் பண்ணி நேம், இதை கிளிக் பண்ணி இது வந்து என்ன ஆக்சுவலாக பேட்ச், சாரி பேட்ச் இல்லை, அவங்களோட ரோல் நம்பர். எஸ். அடுத்தது இதை கிளிக் பண்ணி டிபார்ட்மெண்ட். இப்போ இது கிளிக் பண்ணி நான் வந்து என்ன டேட்டாவை பார்கோடாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதான் லைப்ரரி ஐடி நம்பரை பார்கோடாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். லைப்ரரி ஐடி நம்பர் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் எல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்தது பேக் கார்டு கொடுக்குறேன். எனக்கு டேட் ஆஃப் பர்த் இங்கே ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறேன். டேட் ஆஃப் பர்த். அடுத்தது ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் அங்கே வந்து எக்ஸல் ஷீட்லேயே எதுவுமே கிடையாது, டேட்டா கிடையாது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்தது மொபைல் நம்பர், பேட்ச். அடுத்தது ஃபாதர்ஸ் நேம். அடுத்தது அட்ரஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்டை நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கார்டு நமக்கு இப்படி தான் வரும். புரிஞ்சிருச்சிங்களா? ஃபஸ்ட்டு கார்டு பாருங்கள். அவங்களோட ஃபோட்டோ, பிளட் குரூப்பு, நேமு, பேட்ச்சு, என்னென்னவோ நம்ம என்ன டேட்டா கொடுத்தோமோ எல்லாம் கரெக்டாக இருக்கதா இந்த வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லாமே இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகிடணும். மேட்ச் ஆகினதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே செட் ஆகிடுச்சு இல்லைங்களா? செட் ஆனதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் அப்படின்னு இருக்கும். இந்த ஜெனரேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஜெனரேட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவல் கார்டு தனியாக வரும். இருந்தாலும் உங்களுக்கு அப்ஸ் வச்சு உங்களுக்கு கார்டு வேணும், பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன சைஸில் நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, A4 சைஸ்லையா இல்லை 12/18 நீங்கள் கஸ்டம் சைஸ் கூட நீங்கள் வச்சு 12/18 கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இன்ச் வேணும், இப்போ எனக்கு 12 வித்துலையும் ஹைட் வந்து 18லையும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைல் ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி வேணும், JPEG ஃபார்மேட்டு. எனக்கு வந்து ஒரு 600 300 எவ்வளோ குவாலிட்டி வேணுமோ குவாலிட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது எவ்வளோ கார்டு வேணும், ஒரு கார்டுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரையல் எண்டர் பார்க்கும்போது கரெக்டாக வரும். அடுத்தது எனக்கு எங்கே சேவ் ஆகணும், இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் கார்டு சாம்பிளில் இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். கார்டு அவுட்புட் இந்த ஃபோல்டரில் எனக்கு சேவ் ஆகணும். கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்றேன். எனக்கு என்னென்னலாம் ஜெனரேட் ஆகணும், எனக்கு சிங்கிள் கார்டு வேணுமா சிங்கிள் கார்டு வேணும், CMYKல வேணுமா CMYKல, RGBல வேணுமா RGBல, பிரிண்ட்டோட அந்த மார்க்கெல்லாம் வேணுமா மார்க் வேணால் வச்சுக்கோங்க. அடுத்தது இது என்ன அப்படின்னா நான் எக்ஸல் ஷீட்டில் என்ன ஃபாண்ட் சைஸ் வச்சுருக்கணும் அதே ஃபாண்ட் சைஸ் எனக்கு வந்து இங்கே இன்பில்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிரிண்ட் ப்ரூ எப்படி வரும் அப்படின்றது நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரும் அப்படின்றது தான். ஏன்னா நம்மக்கிட்ட கார்டு வந்து கம்மியாக இருக்குது, இவ்வளோ தான் வரும் அப்படின்றது அது காமிக்குது. வச்சுட்டு
எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஜெனரேட் அப்படின்னு கொடுங்க. நீங்கள் எவ்வளோ டேட்டா வச்சுருக்கீங்களோ, அதாவது உங்களோட எக்ஸல் ஷீட்டில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை அதுவாகவே ஃபிக்ஸ் பண்ணி அவ்வளோ கார்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். கார்டு ஜெனரேட்டர்னு வந்துருச்சு இல்லைங்களா? ஓகே கொடுத்த உடனே இப்போ நமக்கு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி காமிக்கும். இப்போ பாருங்கள், பேக் கார்ட்ஸ் என்னென்ன, நான் மொத்தம் 19 பேரோட டேட்டா வந்து உள்ளே இன்பில்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள், அதாவது ஃபோட்டோஸ் வந்து பாருங்கள் 19 பேர், சாரி 29 பேரில் 29 பேர் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஆனாலும் டேட்டா ஷீட்டில் எத்தனை பேர் வச்சுருக்கேன்? இப்போ டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேட்டா ஷீட்டில் 19 பேர் தான் இருக்கும். ஒரு நிமிஷம், இது இந்த சாஃப்ட்வேர் ஓப்பனில் இருக்கும்போது உங்களோட எக்ஸல் ஷீட்டை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் 19 பேர் தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், இவங்க மட்டும்தான் எனக்கு அங்கே டேட்டாவாக ஆட் ஆகும். இங்கே இருக்கிறது மட்டும்தான், சரியா? அது மட்டும்தான் எனக்கு வந்து கார்டாக ஜெனரேட் ஆகிருக்கு. அவுட்புட் கார்டில் பார்த்தீங்கன்னா பேக் கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து பேக் கார்ட்ஸ் 18 பேர் 18 கார்டு ஜெனரேட் ஆகிருக்கு. அடுத்தது ஃப்ரண்ட்டு கார்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்டு, ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், அவங்களோட டேட்டா கரெக்டாக வந்திருக்கா என்ன ஏதுன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது எப்படி நான் வந்து சாம்பிள் அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஷீட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட்டில் ஜெனரேட் ஆகிருக்கும். பிடிஎஃப்ஆ, சிஎம்ஓகே ஃபார்மேட்டில், ஆர்ஜிபி ஃபார்மேட்லாம் ஜெனரேட் ஆகிருக்கும். இல்லை உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் கார்ட்ஸ் எல்லாம் ஒரு இதுலேயும், அடுத்தது ஃப்ரண்ட்டு கார்டெல்லாம் ஒரு இதுலேயும் வந்துடும். இது நீங்கள் அப்படியே நீங்கள் பிரிண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த ரெண்டு ஃபைலை மட்டும் எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா நீங்கள் கார்டாகவே நீங்கள் கட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே மார்க்கெல்லாம், அதாவது கட் பண்ணுற மார்க்கெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சிம்பிள், இவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஜெனரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிலிமினரியாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் அகைன் இப்போ நான் வந்து திரும்ப ஒரு ரீகேப் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை ஜெனரேட் பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து கரெக்டாக கிராப் பண்ணி கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் செகண்ட் ஒன் ஆப்ஷன் டெம்ப்ளேட், உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் ஜெனரேட் பண்ணி எதெல்லாம் சேஞ்ச் ஆகாதோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு மெர்ஜ் பண்ணி வச்சுக்கணும். எதெல்லாம் சேஞ்ச் ஆகுமோ அந்த இடத்த நீங்கள் எம்டியாக விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸல் ஷீட்டில் என்னென்னலாம் டேட்டா நீங்கள் வேரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் டேட்டாவை இன்புட் பண்ணி நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ 500 பேர் இருக்காங்க அப்படின்னா 500 பேருக்கும் நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணி வச்சுக்கிறது மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேட்டா ஷீட்டை உங்களோட அந்த சாஃப்ட்வேரில் இன்புட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் சேவ் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை அடுத்த டைம் நான் அப்படி கிளிக் பண்ண அப்படின்னா நான் எங்கே சேவ் பண்ணணும் அந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது மாதிரி ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டேட்டா, அதாவது ப்ராஜெக்ட் ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேவ் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஃபைல், அதாவது டெஸ்க்டாப்பில் ஐடி கார்டில் பாரத் காலேஜ், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நம்ம எங்கே சேவ் பண்ணமோ அந்த இடத்துல இருந்து நம்ம திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை மேப் பண்ணணும், அதை வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சைஸு, டெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அதாவது இன் ப்ராசஸிங் ப்ராஜெக்ட் ஃபைல் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நீங்கள் அடுத்தடுத்த டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃப்ரண்ட்டு, பேக், நான் என்னென்னலாம் கொடுத்து வச்சுருந்தனோ அது அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஜஸ்ட் மேப் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நான் வந்து இங்கே எக்ஸல் ஷீட்டை உள்ளே லோட் பண்ணிவிட்டு மேப் பண்ணால் மட்டும் போதும், எனக்கு எல்லாமே அகைன் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எல்லாமே காலம்லாம் வந்துடும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். எக்ஸல் ஷீட்டில் எதுவும் எம்டிலாம் இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் காமிக்கும். அந்த வார்னிங் மெசேஜ்லாம் நீங்கள் பிளைண்டாக ஸ்கிப் பண்ணாதீங்க, அது என்ன ஏதுன்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இது மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ கார்ட்ஸ் வேணால் நீங்கள் ஜெனரேட் பண்ண முடியும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.